பருவமழையின்றி விவசாயம் பொய்த்து போன நிலையில் வறட்சியிலும் வளமான பப்பாளி சாகுபடி செய்து வருமானம் பார்க்கிறார்கள் கோவை மாவட்ட விவசாயிகள். தமிழகத்தில் பருவமழை பொய்த்து போனதால் கடும் வறட்சியின் காரணமாக பயிர் சாகுபடி என்பது விவசாயிகளுக்கு கானல் நீராகவே மாறியுள்ளது. இந்நிலையில் குறைந்த அளவில் கிடைக்கும் தண்ணீரை பயன்படுத்தி பப்பாளி பயிர் செய்து பலனடைந்து வருகின்றனர் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள். மஞ்சள், சோளம், கரும்பு, பருத்தி விளைந்த பூமியில் தற்போது 1000 ஏக்கருக்கு மேல் பப்பாளியை பயிரிட்டுள்ளனர். 6 மாதத்தில் பலன் கிடைக்கக்கூடிய பப்பாளி சாகுபடியால் விவசாயிகள் குறைந்தபட்ச லாபத்துடன் வருமானம் ஈட்டி வருகின்றனர். பப்பாளி சாகுபடியில் பழத்தை விற்பனை செய்வதோடு பப்பாளி காய்களிலிருந்து பால் எடுத்தும் இரட்டை வருமானம் பார்க்க முடிகிறது. நாங்க கடந்த 5 வருஷமா பப்பாளி விவசாயம் செய்யறோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஆள் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாயிடுச்சுனால, ஆள் சம்பளம் அதிகமாயிடுச்சுனால மஞ்சள் எல்லாம் போட்டு எங்களுக்கு கட்டுப்படியான விலையும் கிடைக்கல. அதனால பெரிய நஷ்டம் தான் எங்களுக்கு செஞ்சுச்சோம். மிச்ச வெள்ளாம கூட கம்பேர் பண்றையில இது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு கிலோவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா தர்றாங்க. நிக்கி எல்லாம் போக ஒரு 50 ரூபா நிக்கும். விவசாய கூலி தொழிலாளர்கள் கிடைக்காததாலும் வறட்சி காரணமாக மற்ற பயிர்களை சாகுபடி செய்ய முடியாததாலும் பப்பாளி சாகுபடி செய்ய ஆரம்பித்துள்ள விவசாயிகள் தற்போது தனியார் ஜாம் தயாரிப்பு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு பப்பாளி நாற்றங்காலை வாங்கி நட்டு வருகின்றனர். ஒப்பந்ததாரர் மூலியமா பிடிச்சி ஒப்பந்ததார அடிப்படையில் நாங்க பப்பாளி நாத்து வாங்கி நெட்டணும். பப்பாளி நாற்று நட்டுனது ஒரு 6 மாசத்துல நம்மளுக்கு ஈல்டுக்கு கிடைக்குது. ஈல்டுக்கு கிடைச்சதுன்னா அது அவங்க பால் எடுத்துக்கிறாங்க 6 மாசத்துல. அது ஆள் தேவை கிடையாது. அதே மாதிரி களை பிரச்சனையும் கிடையாது. ஒரு 5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா அது பால் எடுக்கிறதுக்கு சரியான பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் அது பெரிய பராமரிப்பே கிடையாது. விவசாயிகளை ஊக்குவிக்க உணவு, பழக்கூழ் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை கோவை மாவட்டத்தில் அதிக அளவில் உருவாக்க அரசு முன்வர வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் வைத்துள்ளனர்.